இப்போ அந்த நடிகையோட அவர் வந்து வெளியில் வந்தது அப்படிங்கிறது வந்து அவர் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துறாரு, அதை ஒரு விஷயமா செய்கிறாரு. இப்போ ஒரு அரசியல் தலைவராக இருக்க அதை செய்யலாமா அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போ இவங்க யாருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, தலைவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று தினம்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து நடிகர் பார்த்திபன் கூட ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் திரிஷாவை பற்றி சொல்லி அது திரிஷாவும் மாற்று ரிப்ளைலாம் பண்ணாங்க. ஒரு மாதிரி போகுது. எதுக்குன்னா வந்து நீங்கள் அரசியல் தலைவர் வந்துட்டீங்க, எலெக்ஷன் முடிவு இந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரியான அவரோட அரசியல் விரும்பக்கூடிய நபர்களே ஒரு பாசிட்டிவ் சைனாக ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி அவர் செய்கிறார் அப்படின்னா எல்லாம் வரக்கூடிய விஷயத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு செய்கிறாரா, அல்லது தெரியாமல் செஞ்சுட்டு மாட்டிக்கிறாரா? இதெல்லாம் ஏன் இந்த ஒரு விஷயத்தை நோக்கி தேவையில்லாம பிரச்சனையில் சிக்கிறாரு அவர் ஏன்? தெரியாமலாம் பண்ணலங்க, அறியாமலும் பண்ணலங்க, திமிரில் பண்ணுறாரு. என்னை யார் கேள்வி கேட்பா? எனக்கு என்ன, நான் எவ்வளோ பெரிய நடிகர், நான் உச்சரிட்ட நடிகர், என்னை யார் கேள்வி கேட்குறது? நீங்களாம் எனக்கு சொல்லி தரீங்களா? நான் வந்து கட்சி தலைவர், யார் கூட போனோம் யார் கூட வருவேன்றதை நான் முடிவு பண்ணோம். அப்புறம் அந்த கூட்டணிலாம் என் தலைமையை ஏற்றிட்டு யாருன்னா வந்தால் வரட்டும், சேர்த்துக்கிறேன். நான்லாம் போய் எதுவும் கூட்டணி போக மாட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவர் சிந்தனையில் தப்பு, பிழை நிறைய இருக்குது.